ஹாய் ஆல் டைம் ஃபேவரட்டான மசால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பட்டாணி, உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்து 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், தக்காளி, புதினா இலை, கொத்தமல்லி இலை, இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும், மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பூரி, கார்ன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது ஃபேவரட்டான்னு சொல்லுங்கள். என்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடை போட்டிருப்பாங்க. அப்போதைக்கு இதை நான் டெய்லி வாங்கி தர சொல்லி எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிப்பேன். இப்போ வரைக்குமே சரி, எங்கேயாவது போனோன்னா இந்த ஈவினிங் டயத்தில் இந்த மசால் பூரியை தான் தேடும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.